வழக்கறிஞர் உதவியுடன் நகைகள் மீட்பு எப்படி? மனைவி இறந்த நிலையில் அவருடைய நகைகள் ஸ்ருதன் தாயார் வீட்டில் இருந்து திரும்ப வழங்கப்படவில்லை என்றால் கணவர் மற்றும் குழந்தை சட்டப்படி அதை எப்படி மீட்டெடுக்கலாம்? இதற்கு வழக்கறிஞர்கள் முக்கியமான நடைமுறைகளை விளக்குகின்றனர். வழக்கறிஞர் கூறும் முதல் படி, முதலில் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் சேகரிக்க வேண்டும். திருமண புகைப்படங்கள், நகை வாங்கிய ரசீதுகள் இருந்தால் சாட்சிகள், உறவினர்கள், நண்பர்கள். இரண்டாம் படி, லீகல் நோட்டீஸ். ஒரு அனுபவமுள்ள வழக்கறிஞர் மூலம் நகைகளை உடனடியாக திருப்பி வழங்க வேண்டும் என்று லீகல் நோட்டீஸ் அனுப்பப்படும். இதனால் பல நேரங்களில் வழக்கு இல்லாமலே பிரச்சனை தீர வாய்ப்பு உள்ளது. மூன்றாம் படி, போலீஸ் நடவடிக்கை. நகைகள் திருப்பி தரப்படவில்லை என்றால் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம். இது இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 406 கீழ் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் வழக்காக பதிவு செய்யப்படும். நான்காம் படி, நீதிமன்ற வழக்கு. வழக்கறிஞர் மூலம் நகைகளை மீட்க கிரிமினல் கேஸ் அல்லது ரிகவரி சூட் தாக்கல் செய்யலாம். நீதிமன்றம் நகைகளை திருப்பி வழங்க உத்தரவிடலாம் அல்லது அதன் மதிப்பை வழங்கச் சொல்லலாம். குழந்தையின் உரிமை. வழக்கறிஞர் விளக்கம்: இந்த நகைகள் அனைத்தும் தாயின் சொத்து என்பதால் அவர் இறந்த பிறகு குழந்தைக்கும் உரிமை உண்டு. குழந்தை சிறியவளாக இருப்பதால் தந்தை கார்டியன் ஆக இருந்து சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இது கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் 1890 மூலம் பாதுகாக்கப்படுகிறது. வழக்கறிஞரின் எச்சரிக்கை: இது ஒரு குடும்ப பிரச்சினை மட்டுமல்ல, சட்டப்படி இது ஒரு குற்றம். அதனால் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். மனைவியின் நகைகள் திருப்பி வழங்கப்படவில்லை என்றால் தாமதிக்காமல் வழக்கறிஞரின் உதவியுடன் நோட்டீஸ், போலீஸ் புகார், நீதிமன்ற நடவடிக்கை ஆகியவற்றை எடுத்து உங்கள் உரிமையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.